நம்ம நாடு பழைய நிலைமைக்கு வந்துட்டு இருக்கு. இனிமே நாங்க நிம்மதியா வாழலாம் அப்படின்னு நினைச்சு கடனை வாங்கி ஏதோ ஒரு சின்ன தொழில் ஆரம்பிச்சு நிம்மதியா பெருமூச்சு விட்டுட்டு இருந்த நம்ம இலங்கை மக்களுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய இடி வந்துறங்கி இருக்கு. கடந்த சில நாட்களா ஊடகங்கள்லயும் சரி, சமூக வலைதளங்கள்லயும் சரி, இந்த விஷயம் சத்தமே இல்லாம விஸ்வரூபம் எடுத்துட்டு இருக்கு. அதை பற்றி இங்க யாருமே பெருசா சொல்லவே மாட்டேன்றாங்க. இது என்ன விஷயம் தெரியுமா? நம்ம இலங்கை ரூபாயோட மதிப்பு சர்வதேச சந்தையில கிடுகிடுவென சரிஞ்சிட்டு இருக்கு. ஆமா மக்களே, ஒரு அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயோட மதிப்பு இப்ப 380 தாண்டி போயிட்டு இருக்கு. என்ன நடக்குதுங்க? அரசாங்கமும் மத்திய வங்கியும் சொல்ற மாதிரி இது ஒரு சாதாரண சந்தை ஏற்ற இறக்கமா? இல்ல நாம மீண்டும் 2022 பார்த்தோமே, 1 லிட்டர் பெட்ரோலுக்காகவும் 1 சிலிண்டர் கேஸுக்காகவும் கிலோமீட்டர் கணக்கில வெயில்ல கியூல நின்னோமே, அந்த மாதிரியான ஒரு பொருளாதார படிகுழுக்குள்ள நாங்க மீண்டும் விழ போறோமா? இன்னைக்கு இந்த வீடியோல இந்த ரூபாய் வீழ்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன, பொருளாதாரம் என்ன, இதனால உங்க வீட்டு பட்ஜெட்லையும் உங்க வீட்டு பிள்ளைகள படிப்புலையும் நீங்க வாங்குற சாப்பாட்டுலையும் என்ன மாதிரியான ஆபத்து வரப்போகுது, இதையெல்லாம் பற்றி தான் விரிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, ஏன்னா இது உங்க வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். சரி, நான் விஷயத்துக்கு போவோம். கொஞ்ச நாளைக்கு முன்னால வரைக்கும் சரி, நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, டாலருக்கு நிகரான ரூபாயோட மதிப்பு 300க்கு பக்கத்துல, சில நேரங்கள்ல 295 கூட வந்துச்சு. அப்போ இந்த ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, தாங்க IMF கிட்ட கதைச்சிட்டோம், உலக வங்கிட்ட கதைச்சிட்டோம், இதை கதைச்சு நாங்க ரூபாயோட பெருமதியை மீட்டெடுத்துட்டோம் அப்படின்னு வந்து மீடியாக்களுக்கு முன்னால வடிவம் மார்த்தட்டி சொன்னாங்க. ஆனா இன்றைய நிலைமையை பாருங்க. கடந்த ஒரே மாசத்துல இலங்கை ரூபாயோட மதிப்பு 8ல இருந்து 10% வரைக்கும் வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. ஏன் இந்த தலைகீழான மாற்றம்? மத்திய வங்கி இதுக்கு ரொம்ப அழகா என்னென்ன பொய்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. உள்நாட்டுல வணிக வங்கிகள் மூலமா கடன் வழங்குறது அதிகமாயிடுச்சு, மக்கள் அதிகமான கடனை வாங்கி பணத்தை செலவு பண்ண தொடங்கிட்டாங்க, இறக்குமதி பண்றதுக்கான தேவைகள் இதால அதிகமாயிடுச்சு, இதனால டாலருக்கு டிமாண்ட் கூடிடுச்சு. இது தற்காலிகமான ஒண்ணுதான் அப்படின்னு ரொம்ப கூலா வந்து பிரஸ் மீட் கொடுத்துட்டு போறாங்க. கேட்கறதுக்கு வேணும்டா இது நல்லா இருக்கலாம், ஆனா நிஜமா யதார்த்தத்துல என்ன நடந்துட்டு இருக்கு? சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெயோட விலை மாறியக்கையும் சரி, உலக பொருளாதாரத்துல சில மாற்றங்கள் வரும்போதும் சரி, அமெரிக்கா அவங்களோட வட்டி விகிதத்தை மாத்து போதும் சரி, அதோட நேரடி அடிய வாங்குறது முதலாவதா பலவீனமான பொருளாதாரத்தை கொண்ட நம்ம இலங்கை. கடந்த 2 வருடங்களா இவங்க பொருளாதாரத்தை சீரமைச்சிட்டோம் அப்படின்னு சொல்றதை எல்லாம் உள்ளத்தனமா இருக்கலாம். தற்காலிகமான சில கடன்களை வாங்கி இறக்குமதிக்கு சில கட்டுப்பாடுகளை விதிச்சு செயற்கையான டாலர் மதிப்பை புடிச்சு வச்சிருந்தாங்க. நாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்ப்போம். ஏன் இந்த டாலர் தட்டுப்பாடு திடீரென்று வருது? நம்ம நாட்டுக்கு டாலர் எப்படி உள்ள வருது? 3 வழியால தான் எங்க நாட்டுக்கு டாலர் உள்ள வருது. ஒன்று, நம்மளோட சொந்தக்காரரோ உறவினரோ ரத்த சொந்தங்களோ வெளிநாட்டுல இருந்து எங்களுக்கு அனுப்புற காசு. 2வது, ஆடை இல்லாட்டி தேயிலை ஏற்றுமதியில வர காசு. 3வது வந்து இங்க வர டூரிசம், இதால வர காசு. இந்த 3 காசால மட்டும்தான் எங்களுக்கு வருமானம் எங்க நாட்டுக்கு வருது. இப்ப என்ன நடந்துட்டு இருக்கா? நடந்து முடிஞ்ச தேர்தலால புதிய திட்டங்கள், புதிய வர்த்தக கொள்கைகள் எல்லாம் மாறி இருந்துச்சு. இந்த மாற்றத்தால சந்தையில ஒரு விதமான பயம் கலந்த எதிர்பார்ப்பு இருந்திருந்துச்சு. இதனால வெளிநாட்டு முதலீடுகள் பெருசா உள்ள வரையில. இன்னொரு பக்கம் அரசாங்கம் இறக்குமதி கட்டுப்பாடுகளை கொஞ்சம் தளர்த்தினோடனே இத்தனை நாளா முடங்கி இருந்த இறக்குமதி, ஆடம்பர பொருட்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் எல்லாமே உள்ள வர தொடங்கிட்டு. சுருக்கமா சொல்லணும்னா, உங்க வீட்டுக்கு வர வருமானம் 100, ஆனா நீங்க செய்யற செலவு 180. மிச்சம் 50க்கு நீங்க ஒரு கடன் வாங்குவீங்க, அந்த கடனை கொடுக்க இன்னொரு கடன் வாங்குவீங்க, அந்த கடனை கொடுக்க இன்னொரு கடன் வாங்குவீங்க. இப்படித்தான் இந்த நாட்டுக்கு நடந்துட்டே இருக்கு. மத்திய வங்கி என்னதான் நாங்க நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் சர்வதேச வர்த்தக பற்றாக்குறை நடக்க அவங்களால ஒண்ணுமே பண்ணல. செயற்கையான பலூனை எவ்வளவுதான் இவங்க தண்ணிக்குள்ள அமர்த்தி வச்சிருந்தாலும் கை வலிச்சோன்னு அந்த பலூன் எப்படியும் மேல வரத்தான் பார்க்க. அப்படித்தான் இப்ப ரூபாயோட மதிப்பு ஏறிட்டே இருக்கு, அதாவது வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. சரி, டாலரோட விலை ஏறுது, ரூபாயில வீழ்ச்சி. சரி, டாலரோட விலை ஏறுது, ரூபாய் வீழ்ச்சி அடையுது. நான் என்ன டாலர்லயே சம்பளம் வாங்குறேன், இல்லாட்டி டாலர்லயே கடைக்கு போய் பொருள் வாங்க போறேன், எனக்கு என்ன கவலை அப்படின்னு நீங்க நடத்துற வர்க்கமா இருந்தா நினைக்கலாம். ஆனா அங்கதான் நாங்க மாறோம். இந்த ரூபாயோட வீழ்ச்சி உங்க வீட்டுக்குள்ள சத்தமே இல்லாம வார ஒரு திருடன மாதிரி. உங்க பக்கத்துல இருக்கிற பணத்தை அது எப்படி திருட போகும்னு 3 பாயிண்ட்ல சொல்றேன், கவனிச்சுக்கணும். ஒன்று வந்து இறக்குமதி பொருட்களோட விலை உயர்வு. நம்ம காலையில குடிக்கிற பால் மாவுல இருந்து பருப்பு, சீனி, கோதுமை, அப்புறம் மிக முக்கியமா நம்ம போடுற பெட்ரோல், உடம்பு சரியில்லைன்னா போடுற பாராசிட்டமால் மாத்திரை வரைக்கும் எல்லாமே வெளிநாட்டுல இருந்து தான் வருது. இப்போ ஒரு டாலருக்கு 300 ரூபாய் கொடுத்த இடத்துல 345 ரூபாய் கொடுத்தாத்தான் அந்த பொருளை நம்ம நாட்டுக்கு கொண்டு வர முடியும்.
உங்க முதலாளி போன மாசம் 50,000 சம்பளம் கொடுத்திருந்தா இந்த மாசமும் 50,000 தான் கொடுப்பார். ரூபாய் வீழ்ச்சியடைஞ்சுன்னு சொல்லி 55,000 ஒரு நாளும் கொடுக்க மாட்டார். ஆனா போன மாதம் நீங்க 10,000க்கு வாங்கின சாமான இந்த மாசம் நீங்க 15,000க்கு வாங்க வேண்டி வரும். அதே மாதிரி பஸ் சார்ஜரும் எலக்ட்ரிசிட்டி பில்லும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பில்ஸும் ஏறிட்டே வரும். அதே மாதிரி உங்களுக்கு வாங்குறதுக்குரிய திறன் குறைஞ்சிட்டு போயிடும். தொழில் முடக்கமும் வேலை வாய்ப்பிழப்பும் அடுத்ததா வரும். இங்க சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாமே உற்பத்தி பண்றதுக்கு தேவையான மூலப்பொருட்களை வெளிநாட்டுல இருந்தா வாங்குவாங்க. இந்த டாலர் விலை ஏறி போனோன்னு அவங்களோட உற்பத்தி செலவு அதிகமாகும். செலவு அதிகமானா நஷ்டம் வரும். நஷ்டம் வந்தா கம்பெனியை மூடுவாங்க, இல்லாட்டி ஆட்களை குறைப்பாங்க. வேலை வாய்ப்பு திண்டாட்டம் தலை தூக்கும். பயமுறுத்தலுக்காக இதை சொல்ல வரல, ஆனா வர்ற ஆபத்தை முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சிருக்கணும், விழிப்பா இருக்கணும். அதுக்காகத்தான் சொல்றேன், 2022 நாம அடிபட்டதே ஒரு பெரிய பாடம்.